கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு 19 வயசு அவ்வளோதான் இருக்கும். 77 புயல் அடிக்கும்போது. அப்போ நெல் அறுவடை பண்ணி கொஞ்சம் நல்ல விதமாக பக்காவாக சேமித்து வச்சிருந்தோம். அப்போ எல்லாம் பற்றை போடுறதும்பாங்க. அந்த மாதிரி மானாவாரி அறுவடை பண்ணி பற்றை போட்டு வச்சுருந்தோம். வீட்டை சுற்றி தென்னை மரம் இருந்து வீட்டை ஒட்டியே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இது வளர்ந்த மரமும் இருந்து கொஞ்சம் இலை மரமும் இருந்தது. அந்த 77 புயலில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு காற்று வீண் அடிக்குது, கதவுக்குள்ளே மின்னல் அடிக்குது, மேலே அப்படியே இந்த கீத்தெல்லாம் நல்ல கூரை போட்டு பக்காவாக வச்சுருந்தோம். அது அந்த புயலில் வந்து அப்படியே மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா தெரியுது, வந்து கதவு வழியாகவும் தெரியுது, மரக்கதவு நடுவில் அப்படியே கோடு கோடாக மின்னல் ஓயாமல் தெரியுது. மேலே அந்த கூரை வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் எடுத்துட்டு அந்த கீத்து வந்து அப்படியே மின்னல் ஓயாமல் தெரியுது. மழை அடித்து ஊற்றிக்கிட்டு காற்று பக்கா அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக வீசுது. நடுவில் வந்து சிமெண்ட்டு சோறு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான் 3 பேரும் நிற்கிறோம். எங்கள் அம்மா சொல்லுது, நாங்கள் 2 பேரும் போனால் கூட பரவாயில்ல, எங்கள் பொண்ணு பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லுது. எங்கே போகிறது, எப்படி தப்பிக்கிறது? உள்ளேயும் மழை புயலோட தாக்கம், இந்த ஒளி பிரவாகம், ஓயாத மின்னல் விட்டு அந்த காற்றோட இது வேகம், மழையோட தாக்கம், அதெல்லாம் ரொம்ப அச்சமாக இருக்குது. எங்கடா போகிறது? கூரை வீடா இருக்குது, இதுக்குள்ளேயே நின்றுக்கிட்டே இருக்க முடியலையே. எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கிறோம். என்ன மழை ஓஞ்ச பாடு இல்லை, புயல் நின்ன பாடு இல்லை. ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. எங்கே போகிறது, எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் வெளியில் வந்தோன்னா கொஞ்சம் தூரம் பக்கத்து வீட்டுக்கு வர்றது, பக்கத்து வீடு ஓட்டு வீடு, அங்கேயாவது போய் நிற்போம். இந்தமாரி ஓயாமல் மின்னல் அடிக்குது, மழை பெய்யுது, காற்று இவ்வளோ வேகமாக அடிக்குது, பக்கத்தில் போய் இருப்போம்னு பக்கத்தில் வந்தோம். அப்போது நிறையா ஊர் ஜனங்கள், பக்கத்து தெரு ஜனங்கள்லாம் கூட வீட்டில் வந்துருக்குது. வறண்டாவில் நின்றுட்டு இருந்தோம். இந்த வீடு உங்கள் வீட்டு தான். ஓட்டு கூட. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்துருந்தோம். நடுத்தரு ஜனம். அப்போ எல்லாம் வந்து பெரும்பாலும் அதிகபட்சம் கூரை வீடுங்க தான். ஓட்டு வீடெல்லாம் ரொம்ப குறவு. ஓட்டு வீடுன்னா ஏப்பா பெரிய பணக்காரவங்க அப்படிம்பாங்க. அதுலேருந்து அங்கே அந்த வீட்டில் இருக்கும்போது நின்று போச்சா? தப்பிச்சிக்கிட்டீங்களா? விடிய தரம் தான் நின்றுது புயல். சரி, ஓகே.